வேதவசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 17. உயிரோடு இருக்கும் நாமும் 16 வாசிங்களேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு ஏன் மரித்தார்? இதை ஸ்பிரிச்சுவலாலாம் பதில் கேட்கல. நான் கேட்ட செய்தியின் பிரகாரம், ஏற்கனவே அட்டன் பண்ணி கேட்ட செய்தியின் பிரகாரம்லாம் கேட்கல. ஜென்ரலா இயேசு ஏன் மரிச்சார், ஏன் மரிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நான் கேட்கல, ஜென்ரலா கேட்கிறேன். இயேசு ஏன் மரிச்சார்? ஸ்தோத்திரம். பாவங்களை நீக்க, பாவ மன்னிப்புக்கு, அதெல்லாம் வேணாம். ஸ்தோத்திரம். ஜென்ரலா சிலுவையில மரிச்சாரே ஏன் தெரியுமா தெரியாதா? ஏன் இயேசு மரிக்க வேண்டும்? அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க ஸ்தோத்திரம் வாசித்தாலே 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17 அதோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இயேசு ஏன் மரிக்க வேண்டும் சொல்லுங்க. நீங்க தான் பேசணும். 2 மணி நேரம் டம் கட்டி நம்ம பேச முடியாது. நீங்க கூட பேசினாதான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பேச முடியாது. அப்ப ஏன் பேசிக்கிறீங்க? சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்கன்றீங்களா ராணியம்மா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஐயா சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். வேற அது சரியான பதில் இல்லை. ஸ்தோத்திரம். நான் ஜென்ரலா கேட்கிறேன். இந்த வசனம் வாசிச்ச வேத பகுதிக்கும் ஸ்தோத்திரம் இயேசு மரிச்சதுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பைபிளை பாருங்க. நீங்க எல்லாம் பாஸ் ஆயிருக்கணும். இந்நேரம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. ஸ்தோத்திரம். போதகரா இருக்க வேண்டிய நீங்க இன்னும் என்ன பண்ணிக்கிறீங்க? பால் குடிக்கிற குழந்தையா இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். தயவுசெய்து குழந்தையா இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் பாஸ்டா மாறி இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க ரட்சிக்கு வந்த நாள்ல இருந்து 5 வருஷம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு. 5 இயர்ஸ்ல என்ன பண்ண நீங்க ஒரு பாஸ்டா மாறி ஆகணும். 5 வருஷம் தான் நீங்க சபையில இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். நான் 5 மாசம் தான் சபையில 5 மாசத்துல பாஸ்ட் ஆயிட்டேன். ஸ்தோத்திரம். ஆனா உங்களுக்கு 5 மாசம்லாம் இல்லை, 5 வருஷம் டைம் இருக்குது. 5 வருஷத்துல நீங்க கற்றுக்கொண்டு ஊழியம் செய்து ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நம்ம 5 தாண்டி 10 தாண்டி 15 தாண்டி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஏன் மரித்தார் அப்படின்னா உயிரா எழுந்துக்கிறதுக்கு. ஏன் மரிச்சாரு? செத்தாத்தானே உயிரா எழுந்துக்க முடியும். ஏன் உயிரா எழுந்துக்கணும்? ஏன் உயிரா எழுந்துக்கணும்? உயிரா எழுந்தாதான், மகிமையின் சரீரமாய் உயிரோடு எழுந்தாதான் அவர் இருந்த இடத்துக்கு மறுபடியும் போக முடியும். ஆமே. அவர் எங்கிருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். மறுபடியும் எங்க போனோம்? எப்படி போக முடியும்? இந்த சரீரம், இந்த மாம்சம், இந்த ரத்தம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. 1 கொரிந்தியர் 15வது வசனம் சொல்லுது. 15வது அதிகாரத்துல மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த பாடி, இந்த பிளட் பரலோகத்துக்கு போக தகுதியான பாடி கிடையாது. அதனால இந்த பாடி எப்படி மாறணும்? பின்பு நாம் உயிரோடு இருக்க நாம் மறுரூபமாக்கப்பட்டு, இந்த மறுரூபமாகிறோம் இல்லையா, டிரான்ஸ்பர்மேஷன், அதுதான் உயிர்த்தெழுந்த போது இயேசுவுக்கு நடந்தது. அவருடைய பூமிக்குரிய சரீரம் அழிந்து பரலோக சரீரமாக டிரான்ஸ்பர்மேஷனாக மாற்றப்பட்டது, மறுரூபமாக்கப்பட்டது அவர் மரித்ததினால்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமும் ஏன் சபைக்கு வருகிறோம், ஏன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்,
ஏன்னு தெரியாதுங்க, ஏதோ சொன்னாரு, பாசு கூப்பிட்டாரு, வான்னு வந்தேன். ஸ்தோத்திரம். அப்படியா? எதுங்க? ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எதுங்க சபையில வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் 4 வாசித்தோமே. ஸ்தோத்திரம். வாசிங்க மறுபடியும் 16-17. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. ஆமா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் நம்புறோம். அவர் மறுரூபமாகி பரலோகத்துக்கு போயிருக்கிறதுனால ஸ்தோத்திரம், அவர் மறுபடியும் மீண்டும் வரப்போகிறார். அப்படித்தானே? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வரும்போது நம்முடைய கோல் என்னது? நாமளும் பரலோகத்துக்கு போகணும். அவர் வரும்போது நாமளும் பரலோகத்துக்கு போகணும். அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து மரித்திருக்க வேண்டும். ஆமென். நம்ம மரிக்காம என்ன பண்ண முடியாது? உயிரோடு எழுந்திருக்க முடியாது. இயேசு ஏன் மரித்தார்? அவர் உயிரோடு எழும்பும்படியாக. அப்போ நமக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களா இருக்கிறபடினாலே அவர்கள் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படணும். உயிரோடு இருக்கிற நாம இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரிச்சிருந்தோம்னா உயிரை இழந்துருவோம், பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவை போல நாமும் மரிக்க வேண்டிய பல காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குது, மாம்சத்துல. அதுல நீ மரிச்சாதான் ஆமே உயிரா எழுந்துக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரையிலும் புரிஞ்சுதா? நீ மரிக்காம உயிரா எழுந்திருக்க முடியாது. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கலாத்தியர்ல 2வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லுறாரு. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு மரித்து விட்டேன். இயேசு கிறிஸ்து ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பவுல் வந்து ரட்சிக்கப்படுறாரு. ஸ்தோத்திரம். ஆனா அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, கவனிங்க, நல்லா கவனிக்கணுங்க. இது ரொம்ப ஸ்தோத்திரம் ஆழமான செய்தி. கேர்லெஸ்ஸா கவனிச்சீங்கன்னா புரியாது. ஸ்தோத்திரம். புரியாத நீங்க போயிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பழி, எனக்கு பிரச்சனை. புரியாதவங்களுக்கு புரியாத பிரசங்கம் பண்ணி அமிச்சனா உங்க நேரத்தை நான் வீணடிச்சிருக்கிறேன், அதற்கான ரத்த பழி எனக்கு உண்டு. அதனால தயவு செய்து கவனிச்சாதான் புரியும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் செத்துட்டேன்றாரு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு. இந்த அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரணும். அவர்கள்தான் உயிரோடு எழுந்திருக்கிற அனுபவத்தையும் பெற முடியும். சொல்லுங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்னு அர்த்தம். சிலுவையில் அடிச்சு என்னை கொன்னுட்டாங்கயா, ஆனாலும் நான் உயிரா எழுந்துட்டேன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, பரலோகத்தை நோக்கி பரிசுத்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு உண்மையாகவே பரலோகத்தின் மேல வாஞ்சை இருக்குமானால், நானும் பரலோகத்துல தேவனோடு வாழ விரும்புகிறேன் என்று எண்ணுவீர்களே ஆனால், இந்த உலகத்துல மரிக்க வேண்டிய பகுதிகள் உங்களுக்குள்ள மரித்தால்தான் உங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும் அல்லது உயிர் தெழும். ஆமே. மரிக்க வேண்டியது மரிக்கலைன்னா உயிரா எழுந்துக்க முடியாது. இயேசு மரிக்கவில்லை என்றால் உயிரா எழுந்திருக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? இது வரையிலும் மரிக்க வேண்டிய நிறைய காரியம் நமக்குள்ள இருக்குது. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். 5வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 24வது வசனம். கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில். உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்துவின் உடையவர்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய ஆசை இச்சைகளை
சிலுவையில் அறைந்து கொன்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இங்க எத்தனை பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க கிறிஸ்தவங்க, அதனால எங்களுக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் லீவ் போட்டு வந்துக்கிறீங்க. நீங்க உண்மையான கிறிஸ்தவங்க தானா? கம்பெனில என்ன லீவ் சொல்லிக்கிறீங்க? நாங்கெல்லாம் கிறிஸ்டின்னு, எங்களுக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு இது குட் ஃப்ரைடே சர்ச்சு, ஏசு உயிர் விட்ட நாள், அதனால நாங்கெல்லாம் சர்ச்சுக்கு போனோம். கிறிஸ்டின்னு சொன்னீங்களா? எப்படி மனசாட்சியோட சொன்னீங்க நீங்கெல்லாம் கிறிஸ்டின்னு? கிறிஸ்தவர்கள் யாரா? போனஸ் யாருமா கிறிஸ்தவர்கள்? பாருங்க, கலாத்தியர் 5:24, தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவர்கள், கொன்னுட்டவங்க தான் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்க வந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீங்கள் சிலுவையில் உங்க ஆசை இச்சைகளை கொல்லாதவரை கிறிஸ்தவன் கிடையாது. கொன்று அவைகளெல்லாம் மறிக்க செய்யும் வரை நீங்க உயிரா எழும்ப முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் பவுல் அழகா சொல்றார், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். சிலுவையில உங்களை அடிக்கணும், இயேசுவோடு சிலுவையில் அடிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அருமையான ஐஸ்வர்யவான் ஒருத்தன், ஸ்தோத்திரம், நல்ல பணக்காரன், வசதியானவன், ஆனா தேவனுடைய வார்த்தையின்படியே வாழ்கிற ஒரு நல்ல ஸ்தோத்திரம் மனுஷன், தேவனுடைய பிள்ளைனே சொல்லலாம். அப்ப இயேசுவினிடத்துல அவன் வரான். மத்தேயு 19வது அதிகாரத்துல இயேசுவினிடத்துல வந்து, ஆண்டவரே நானும் உம்மை பின்பற்றி வரணும், ஏன்னா நித்திய ஜீவன் எனக்கும் வேணும், பரலோக வாழ்க்கை எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த மனுஷனிடத்துல ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவர் இடத்துல அவன் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம் அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கற்பனை எல்லாம் கை கொள்றியா? கற்பனை எல்லாம் கொடுத்தாரே மோசே, கட்டளைகள் எல்லாம், அதெல்லாம் கை கொண்டுட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லும்போது அவன் சொல்றான், நான் அது சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமே, எல்லா கற்பனைகளையும் கை கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியா? ரைட். அப்பனா என்ன பண்ணு, உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று போய் தரித்திரத்திற்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால், ஸ்தோத்திரம், உன் மனசு எது மேல இருக்குதோ அதெல்லாம் விற்று அழிச்சிட்டு ஸ்தோத்திரம் இயேசுவை பின்பற்றி வரணும். எலிசாவை போய் எலியா அபிஷேகம் பண்ணும்போது அவன் 12 ஏர் மாடு ஓட்டி உழுது கொண்டிருந்தான். ஆமே, ஸ்தோத்திரம். விட்டுட்டு வரணும்னு சொல்றதுக்கு உதாரணம். எலியா போய் ஷாலுவை போட்டு எலிசாவை அடுத்தது எலியாவுக்கு அப்புறம் தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்றாரு. பண்ணிட்டு வா என் கூட என்னை பின்பற்றி, எனக்கு அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது அவன் ஒரு காரியத்தை செஞ்சான். என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12 ஏர் மாடுங்க, 12 24 மாடு பூட்டப்பட்ட ஏர் ஓட்டிங்கிறான். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 12 மாடு பூட்டப்பட்ட, 2 மாடு பூட்டின ஏர் தான் நமக்கு தெரியும். ஆனா எலிசா காலத்துல 12 மாடு பூட்டின ஏர் அவன் ஓட்டி கொண்டிருக்கிறான். இப்ப எலியா போய் எலிசாவை அழைத்த போது எலியா என்ன பண்ணான் தெரியுமா? ஸ்தோத்திராமே, அந்த 24 மாட்டையும் கொன்னு, ஆமே, 24 மாட்டையும் கொன்னு அந்த மரம் ஏர் ஓட்டிந்தான், அந்த மரம் முட்டுல சமைச்சு ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சுட்டு ஊழியத்துக்கு போயிட்டான். ஆமே, ஏன் மாட்டை 24 மாட்டை வச்சுட்டு போயிருந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு யூஸ் ஆயிருக்குமே. ஸ்தோத்திரம். வச்சுட்டு போயிருந்தா மனசு எங்க இருக்கும்? மாடு என்ன பண்றது தெரியல. ஸ்தோத்திரம். மேரி அம்மா இருக்கிற மாதிரி இப்ப மனசு ஃபுல்லா அவங்க மாட்டு மேல தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமே, அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. தண்ணி வச்சாங்களா தெரியல, வெக்கா போட்டாங்களா தெரியல, குட்டி போடுற மாதிரி ஒன்று இருந்தது. ஸ்தோத்திரம். குட்டி போச்சா இல்லையான்னு தெரியல. ஸ்தோத்திரம். அவுத்து விட்டாங்களான்னு தெரியல. 9 மணி ஆகுது. ஸ்தோத்திரம். இந்த மைண்ட் செட்டு ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. கலப்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றத எலிசா அறிந்தபடினாலே இந்த மாடு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மொத்தத்தையும் கொன்னுட்டு ஏர் கலப்பையிலேயே சமைச்சு ஊருக்கு விருந்து வச்சுட்டு விழுத்துக்கு வந்தான். ஆமே, அதைத்தான் இங்க இயேசு சொல்றாரு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் போய் விற்று தரித்திரத்தை கொடுத்துட்டு அப்புறம் வா, இல்லைன்னா உன் மனசுலாம் எங்க இருக்கும்? ஸ்தோத்திரம். உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் இருதயம் இருக்கும். பணத்து மேலதான் உன் இருதயம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடினால் அதை காதல வாங்காதே திரும்பி போயிடான். ஆமே, மனசை எங்க வச்சுட்டுக்கிறான்? ஃபுல்லா பணத்து மேல,
ஸ்தோத்திரம். நிறைய பேர் பணத்தை ஸ்தோத்திரம் பெட்டுக்கு அடியில கட்டி போட்டு தூங்குறாள்லாங்குது. ஸ்தோத்திரம். பீரோல வச்சா தூக்கி போயிடறான். அதனால பெட்டுல ஸ்தோத்திரம் பணத்தை கட்டுக்கட்டா வச்சுட்டு அது மேல பத்துக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனசு புள்ள அங்க, இருதயம் புள்ள அங்க. நீ இயேசுவை பின்பற்றி வர முடியாது. எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்க வேண்டுமானால் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றினால் இயேசு மரித்தது போல நீயும் மரிக்கணும். என்னெல்லாம் இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் உங்களுக்கு மனசு இருக்குதோ, அது மேல ஈடுபாடு இருக்குதோ, அவைகளுக்கெல்லாம் நீங்கள் மரிக்காமல் விட்டு விடாமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. இயேசுவை பின்பற்ற முடியாதவர்கள் மரிக்க முடியாது. மரிக்க முடியாதவர்கள் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. இந்த அருமையான குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல இயேசு ஏன் மரித்தார்? கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று கலாத்தியர் 5:24 சொல்லுது. கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் உடையவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் யார்? அல்லது கிறிஸ்துவின் உடையவர்கள்னா கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் யார்? கிறிஸ்துவின் சிலுவைக்கு தோழரானவர்கள் யார்? அல்லது பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் யார்? ஆமென் சொல்லுங்க, கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் அப்படின்னு கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் முதலாவது தங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறைந்தவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் யாரு? மாம்சத்தை சிலுவையில் அறைந்தவர்கள். கவனிக்கணும். இன்னைக்கும் கவனிக்கலாம், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பிலாம் பிரசங்கத்தை பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் யாரு? அன்னைக்கு கூட சொன்னேன், நாங்கெல்லாம் கிறிஸ்டினுங்க, லீவு போட்டு வந்துக்கிறீங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்களான்னு பாருங்க. கிறிஸ்துவினுடையவர்களா உண்மையா இருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள்னா யாரு? மாம்சத்தை சிலுவையில் அறைந்தவர்கள். மாம்சம்னா என்னது? ஸ்தோத்திரம். மாம்சம்னா என்னது? கசப்புகள், பகைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், வெறிகள், கொலைகள், களியாட்டுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஸ்தோத்திரம், மேட்டிமையான கண், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, குற்றமற்றவர்களுடைய இருதயத்தை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், பொய்யர் அனைவரும் ஸ்தோத்திரம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 39 லிஸ்ட் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி மார்க் 7வது அதிகாரத்துல 13 காரியமும், கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 17 காரியமும், நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல 7 காரியமும், வெளிப்படுத்தல் 21:5ல 3 காரியம் இருக்குது. இந்த 39 காரியத்தை யார் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவின். இப்ப நீங்க கிறிஸ்தவங்களா? லீவு போட்டு வந்தவங்க சொல்லுங்க. இந்த 39ல எதுவும் உங்களாண்ட இல்லையா? சிலுவையில் அடிச்சுக்கிறீங்களா? உங்களாண்ட தான் பேசினுக்கிறாரு ஆவியானவர். நீங்க தான் பதில் சொல்லணும். அடிச்சுக்கிறாரா? அடிச்சிட்டீங்களா? 39 காரியம் எதுவும் இல்லையா? இல்லைன்னா தான் நீங்க யாருன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இதோட திமுறா? வாயை திறந்து துணிகிறமா நான் கிறிஸ்தவன் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. மாம்சம் வெளிப்படும் வரை சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். சொல்லக்கூடாதுங்க. ஸ்தோத்திரம். உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்றால் இந்த 39 காரியம் போனன்றதுக்காக 39 முறை வாரினால் அடித்து கிழிக்கப்பட்ட 3/4 கிலோ கறிக்கு மேல கீழே விழுந்தது. இந்த 39 மாம்சம் வெளிப்படக்கூடாது என்பதற்காக தான் 39 அடி இயேசு வாங்கினாரு. நோட் பண்ணீங்க. மார்க் 7 13 காரியம். கபடு, வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5 ஸ்தோத்திரம் 17 இருக்குது 17 காரியம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 16 இருக்குது 7 காரியம். வெளிப்படுத்தல் 21ல 3 காரியம் இருக்குது. ஆக மொத்தம் 39 காரியம். மாம்சம். கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தை சிலுவையில். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் கசப்பு, இன்னும் கோபம், இன்னும் சண்டை, இன்னும் வைராக்கியம்னா உங்களுக்கும் இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமென். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற 39 காரியங்கள்ல எதுலையுமே நீங்க விடுதலை பெறலனா அவர் சொல்றாரு மாம்சத்தை, இந்த 39 காரியத்தை கிறிஸ்துவினுடையவர்கள் சிலுவையில்
அடித்து விடுவார்கள், அடித்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம அடிக்கிறதுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் போன வாரம் குருத்தோலை ஞாயிறுல அவர் அச்சு தருத்தினார் கொஞ்சம் வெளியே. அதுக்கும் நம்ம வசியில. அதுக்கப்புறம் 3 நாள் மீட்டிங்ல ஸ்தோத்திரம். முதல் நாள்ல இயேசு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து இந்த 39 காரியத்தை சுத்தம் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு, முடியல. ஆமென். அதுக்கு 2வது நாள் மீட்டிங்ல பிதா உபதேசத்தை கொடுத்து ட்ரை பண்ணாரு, அதுக்கும் நம்ம மசியில. 3ஆம் நாள் மீட்டிங்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கும்படி காரியங்களை செய்தார், அதுக்காக சட்டம் பண்ணமா? ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் அடையாளம் நான் சுத்தமாயிட்டேன், ஆண்டவர் என்னை சுத்தப்படுத்தி விட்டார் என்பதுக்கு அடையாளமா தான் வியாகுல வேன்ல காலை கழுவி திருவிருந்து எடுத்தோம். கழுவிட்டோமா? போயிடுச்சு எல்லாம்? எதுவுமே இல்லையா? கோபம் இல்லையா? கசப்பு இல்லையா? வைராக்கியம் இல்லையா? பகைகள் இல்லையா? சண்டைகள் இல்லையா? களியாட்டுகள் இல்லையா? களியாட்டுனா சரகு போட்டு சுத்துறது, வேற ஒண்ணும் இல்லை. விபச்சாரம் இல்லையா? வேசித்தனம் இல்லையா? கொலைகள் இல்லையா? கொலை பாதகம் இல்லையா? மதிகேடு இல்லையா? பெருமை இல்லையா? கபடி இல்லையா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அங்க இருக்கிற லிஸ்ட் எல்லாமே இருக்குது எல்லாருக்குள்ள. ஸ்தோத்திரம். இது சுத்தமாகாம, நல்லா கவனிங்க, இது கிளியரன்ஸ் ஆகாம, ஸ்தோத்திரம், நீங்க இருக்கிறதுனாலதான் குட் ஃப்ரைடேல ஆண்டவர் தெளிவா பேசினாரு. இயேசு இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் அந்த கல்வாரி சிலுவைக்கு போனாரு. கல்வாரி சிலுவைக்கு போகும்போது இயேசு முதல்ல தம்முடைய சொந்த ஜனங்கிட்ட ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? இந்த 39 காரியம் இயேசு இடத்துல வெளிப்படுதான்னு செக் பண்றதுக்கு. உங்களுக்கும் இந்த 39 காரியம் வெளிப்படுதான் செக் பண்றதுக்கு சொந்த ஜனங்கிட்ட கொடுப்பாருன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. இயேசு வாயே திறக்கல. கன்னத்தில் அடித்தார்கள், காரி துப்பினார்கள், தாடியை பூச்சி இழுத்தார்கள், கண்ணை கட்டிட்டு தலையில கொட்டிட்டு அடித்தது யார் என்று கேட்டார்கள். தெரியாது அவருக்கு எதுவுமே. கோபப்பட்டாரா? சண்டை போட்டாரா? எதுவுமே. வசனம் அழகா சொல்லுது 53:7 ஏசாயால, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல தம் வாயை. எத்தனை பேருங்க அங்க அப்படிங்கிறீங்க சண்டை போடும்போது? ஸ்தோத்திரம். ஏதாவது பிரச்சனை வரும்போது கோபம் வராம இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அவரை போல வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். நீங்க சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஈஸ்டர் சர்வீஸ் வந்து என்ன பிரயோஜனம்? மாம்சத்தை அழிக்காம இன்னும் பகைகள், வெறிகள், கசப்புகள், களியாட்டுகள் எல்லாமே உங்களுக்குள்ள வெளிப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் சிலுவைக்கு பகைஞன் என்று வேதம் சொல்லுது. சிலுவைக்கு நீங்க எதிரி, சிலுவைக்கு நீங்க துரோகி. உனக்காக அந்த பாடுகள் பட்டார். ஆமென். உனக்காக அவ்வளவு கொடூரமான பாடுகள். கேக்குது ஆபிரகாம் ஐயா? உனக்காக தான் அவர் தப்பு செய்யவே இல்லை. உன்னுடைய களியாட்டுக்காக அவர் அடிச்சாங்க, நீங்க பண்ற விபச்சாரத்துக்காக அவன் அடிச்சாங்க, நீங்க கசப்போடு வாழறதுனால அவருக்கு கசப்பு கலந்த காரியை கொடுத்தாங்க, நீங்க சண்டை போடுறதுனால அவரை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். நீங்க பண்ண எல்லா காரியமும் 39 காரியங்களும் அவர் மேல் விழுந்தது. இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் திருந்தாம இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்றது? எதுக்கு நம்ம சபைக்கு வரணும்? எதுக்கு அவர் ஆராதிக்கணும்? சிந்திக்கணும். சபையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல, முள்ளின் மேல் நடக்கிற வாழ்க்கை. ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். எல்லா கண்ணு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஊர்ல இருக்கிறவன் என்ன பண்ணாலும் தெரியாது. ஸ்தோத்திரம். அவன் கருப்பு சட்டை போட்டவன், எவ்வளவுதான் கார அவன் மேல இருந்தாலும் யாருக்கும், நீங்கள நானும் வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க சின்ன டாட் கொசுவை காண்டு போனால தெரியும். புள்ளியா ரொம்ப கேர்ஃபுல்லா வாழ வேண்டியவர்கள். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவரை அடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிலுவையில நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவரை இன்னும் சிலுவையில் அடித்துக் கொண்டிருக்கிறது. சொந்த ஜனங்க கையில எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்? இந்த 4 நாள் மீட்டிங் வந்து திருந்தாத கேசுகளை சொந்த ஜனங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். அதுலயும் திருந்தாத போது புறஜாதி கையில ஒப்பு கொடுப்பார். என்னெல்லாம் சொந்த ஜனங்கிட்ட கொடுத்த போதே திருந்திட்டேன் நான். பயங்கரமா எனக்கு விரோதமாய் சொந்த ஜனங்க, என் கூட சாப்பிட்டவங்க, என் கூட படித்தவங்க என்ன அப்படி பேசினாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்ல முடியாத வார்த்தைகள். என் மனைவி பேசினாங்க, என் பிள்ளைங்களை பேசினாங்க. ஸ்தோத்திரம். அப்பதான் எனக்கு இந்த வசன ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் என்னை உருவாக்கும்படி
பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தும்படி நான் திருந்தாத்தினால எங்க கொடுத்துக்கிறாரு? சொந்த ஜனங்களை கொடுத்துக்கிறாரு. ஆண்டவரே அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண, அவர்கள் மூலமாய் சந்திப்பதற்கு ஆண்டவரே அவர்களை நீர் பயன்படுத்தினரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சண்டை போட்டாங்க, ஸ்தோத்திரம். இப்போ நான் சமீபத்தில் எங்கள் ஒய்ஃப் ஆண்ட பேசி கொண்டிருக்கும்போது சொன்ன காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், ஒரு லேண்டுக்காக பிரச்சனை வச்சிங்களேன், ஸ்தோத்திரம், அந்த லேண்ட் அவங்களுக்கு இல்லை, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க எங்கள் அக்காலாம் சேர்ந்து, ஸ்தோத்திரம். எங்கள் அண்ணன் பசங்க தான், வேற யாரும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்லிட்டேன், கேஸ் ஜெயிச்சு வந்தா வித்தா 3 ஷேராக தான் போடுவேன், அந்த பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். ஆமீன். அவங்களா பேசல, அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தி என்ன சரி பண்ணிக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுதா? எதுக்கு சொந்த ஜனங்களை கையில கொடுக்குறாரு? நீ இன்னும் சரியா வரல ஒரு பார்வைக்கு, அதனால சொந்த ஜனங்கிட்ட தூக்கி கொடுக்குறாரு. அவங்க ஒண்ணு மாத்துவாங்கன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டே இல்லை. அவங்க ஒண்ணு சொன்னா நம்ம 2 சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆத்து தூக்கி எங்க கொடுப்பாரு? புறஜாதியர் கையில கொடுப்பாரு. என்ன அங்க கொடுக்குற மாதிரி நான் ஒத்துக்கல, அதை அனுபவிக்கல, அனுமதிக்கல, நான் அதிலே திருந்திட்டேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப எத்தனை பேர் போய் நம்ம சொந்த ஜனங்க கையில கொடுக்க போறது ரெடியா இருக்கிறீங்கன்னு தெரியலங்க. ஏன்னா 4 நாள் வந்து சபைக்கு வந்து ஒன்னும் நீங்க மாறல. இப்ப அடுத்த கண்டிஷன் உங்களை தூக்கி எங்க கொடுக்க போறாரு? அதுல மாறுறதுக்கு பாருங்க, ஸ்தோத்திரம். சொந்த ஜனங்க கையில கொடுப்பாரு, ஸ்தோத்திரம். அதுல நம்பர் 1 பாஸ்டரா கூட இருக்கலாம், நானும் உங்க சொந்தக்காரர் தான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சொந்த ஜனங்கள், ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம், தகாத வார்த்தைகளை பேசுவார்கள், ஒவ்வாத வார்த்தைகளை பேசுவார்கள், ஸ்தோத்திரம். அப்படி பேசும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை பரிசுத்தத்துல முன்னேறி செல்வதற்கு, பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு, அல்லது உயிர்த்தெழுதல் நிலைமைக்கு நான் வருவதற்கு என் மாம்சத்தை சாகடிக்கிறார்னு அர்த்தம். மாம்சம் சாகாம உயிர் தெரிந்துக்க முடியாது, மாம்சம் சாவணும். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. மாம்சம் சாகாமல் நம்ம உயிர் தெரிந்துக்க முடியாது. உயிர் தெரிந்துக்க முடியலன்னா பரலோகம் போக முடியாது. உயிர் தெரிந்தாதான் பரலோகம் போக முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு ஏந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாய் மேகங்கள் நடுவே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எப்போது இருப்போம். எப்ப நம்ம மறுரூபமாகவோ உயிர் தேர்தலையோ பங்கு பெற முடியும் என்று சொன்னால், யாருடைய மாம்சம் செத்திருக்கிறதோ. பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைஞ்சு செத்து போயிட்டேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படியே சாவாங்கன்றார். இங்க எத்தனை பேருடைய மாம்சம் செத்து போயிருக்குது? ஹலோ, எத்தனை பேருடைய மாம்சம் செத்து போயிருக்குது? செக் பண்ணி பாருங்க. செத்து போலினா அடுத்த கண்டிஷனுக்கு போவீங்க. ஸ்தோத்திரம். சொந்த ஜனங்களை கர்த்தர் வைத்திருப்பார். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் நிறைய விளக்கம் சொன்ன அன்னைக்கு, நீங்க கவனிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். சொந்த ஜனங்க கையில கொடுப்பார். இயேசுவை பிடித்து கொண்டு போய் எங்க கொடுத்தாங்க? ஸ்தோத்திரம். பரிசேயரா சதுசேயர்கிட்ட கொடுத்தாங்க. அவங்களாம் சொந்த ஜனங்கள். பிரதான ஆசாரியத்தில் கொடுத்தார்கள். அவர்களெல்லாம் யூத ஜனங்கள், சொந்த ஜனங்கள். அவர்கள் அவ்வளவு ஆஷா இயேசுவை நடத்தாமல் ஒரே ஒரு அடிமாட்ட கன்னத்துல அரைஞ்சாங்க. ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறாய் என்று சொல்லி. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்ப இந்த சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வெளிப்படாமல் இருக்கிறபடினாலதான் சொந்த ஜனங்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஏன்னா 4 நாள் மீட்டிங் வந்து 40 நாளா சபைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில மாம்சம் சாகாம இருக்குது. இன்னும் சபைக்கு வந்து வெளியே போய் களியாட்டு, சபைக்கு வந்து வெளியே போய் விபச்சாரம், சபைக்கு வந்து வெளியே போய் கசப்பு, சபைக்கு வந்து வெளியே போய் சண்டை, சபைக்கு வந்து வெளியே போய் கோபம். இங்க வந்து எப்படிங்க கோபத்தோடு வீட்டுக்கு போவீங்க? ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க கிறிஸ்துவினுடையவர்களா? கிறிஸ்துவினுடையவர்கள் யாரு? ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுகிறவன் தானே. ஸ்தோத்திரம். கன்னத்தில் அடித்தார்கள், காரி துப்பினார்கள், தாடியை பிடித்து இழுத்தார்கள், கண்களை கட்டிட்டு தலையில கொட்டினது யார் என்று சொன்ன போதும் வாயை திறவாதிருந்த இயேசுவின் பிள்ளைகள் என்று சொன்னால், அவர் நடந்த வழியிலே நாமும் நடக்கணுமே. நடக்கிறீங்களா? மறுபடியும் சொல்றேன், நீங்க சாகலினா இந்த உயிர் தேர்தல் ஆராதனைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், உங்க மாம்சம் சாகாம இந்த உயிர் தேர்தல் ஆராதனையில பங்கு பெற்று லாபம் இல்ல, உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. புரியுதா? மாம்சம் செத்தாதான் உயிரா?
நீங்க சாகாமே வந்து இந்த உயிர்த்தெழுதல என்ன சாதிக்க போறீங்க? மாம்சம் சாகலையே, மாம்சத்துல சாகலையே. 39 காரியத்துல ஒரு காரியம் கூட என்ன இல்லைன்னு சொல்ற ஆளுங்க இருக்குதா? ஏதாவது யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக இருக்குங்க. டோட்டலா சாவே இல்லைங்க. ஸ்தோத்திரம். அதனால நீங்க என்ன பண்ணோம்? கிறிஸ்துவினுடையவர்களா இருக்க விரும்பினால், நானும் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற விரும்பினால், ஸ்தோத்திரம், கண்டிப்பாக 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 உங்க மாம்சத்தை சிலுவையில டெய்லி அடிக்கணும். ஆமென். எந்த மாம்சம் தலை தூக்குது? இயேசுவின் நாமத்துல சிலுவையில அடிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். கோபம் வரும்போதெல்லாம் இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் 12:2 சொல்லுது. ஏன் சொல்லுது? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது என்ன பண்ணிக்கணும்? அவரையே. எப்படி அவர் அதை டேக்கிள் பண்ணார், எப்படி அவர் அதை ஹேண்டில் பண்ணார்? எதிர்த்து சண்டை போட முடியாது அவரால. அவர் சொல்றார், நான் ஒரு வார்த்தை சொன்னால் 2000 லேகியோனை இறக்க முடியும். ஆமென். நான் ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு லேகியோனை 2000 பேரு, 2000 லேகியோனை என்னால இறக்க முடியுங்க. பிதாவன்ட்ட ஒரே வார்த்தை சொன்னா, நான் சண்டை போட வரல, எதிர்த்து நிற்க வரல, கோபப்பட வரல, கசப்போடு இருக்க வரல. ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு மாதிரி வைத்து போக வந்தேன். ஆமென். உங்களுக்கு டெம்டேஷன் வரும்போது, சோதனை வரும்போது, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைக்கணுமே. சபையே நினைக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். கசப்பு அவருக்குள்ள இருந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். கோபப்படல, மற்றது எதுவுமே பண்ணலங்க. ஆனா கசப்பு என்பது பயங்கரமான ஒரு வேர். ஸ்தோத்திரம். எபிரேயர் 12 அழகா போட்டுக்குது, கசப்பான வேர் முளைத்தெழும்பி. கசப்பான வேர் முளைச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க. யார் மேலேயாவது கசப்பு வச்சிட்டீங்கன்னா அது வேர் கொள்ள ஆரம்பிக்கும், முளைச்சிடும். ஸ்தோத்திரம். கசப்பு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். கசப்பு இருக்கக்கூடாது. அதனாலதான் சிலுவையில தொங்கும் போது முதல்ல என்ன பேசினார் இயேசு? இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு கசப்பு அவருக்குள்ள இருந்துச்சுன்னா, அவரு மனுஷகுமாரனாய் வந்து பாடுபட்டதுல முழுமையடையலன்னு அர்த்தம். இப்படி துப்புறான் மூஞ்சில, இப்படி தாடியை பிடிச்சி இழுக்கிறான், கண்ணத்துல கண்ணை கட்டிட்டு தலையில கொட்டுறான், காரி துப்புறான், தாடி முடிய பிடிச்சி இழுக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படின்னு உள்ள எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? இருந்திருக்குமா இருந்திருக்காதா? வெறுப்பு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? கசப்பு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? கோபம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அதோடவே அவர் மரிச்சிருந்தாருன்னா உயிரை வந்திருக்க மாட்டாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் என்ன பண்றாரு? முதல்ல, எப்பா எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள நான் மன்னிச்சிட்டேன், எந்த கசப்பும் அவங்க மேல நீங்களும் மன்னிச்சிருங்க பண்ணாரு. கையை தட்ட மாட்டீங்களே. நான் மன்னிச்சிட்டேன்பா, எனக்கு விரோதமாய் செய்தவங்கள நான் மன்னிச்சிட்டேன்பா. என்னையும் நீங்களும் நான் மன்னிச்சுட்டா அவரும் மன்னிச்சிடுவாரு. ஸ்தோத்திரம். ஆமென். அவங்க என்ன இப்படி பண்ணதுனால எங்க போயிடக்கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே என்ற கசப்பு எனக்குள்ள இருந்தா நானும் எங்க போயிடுவேன்? அதனாலதான் சிலுவையில் அப்படி கத்தினாரு, சும்மா இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டு தான், பாவங்களை அறிக்கையிட்டால் தான் ஸ்தோத்திரம் அப்படின்னு தெளிவா சொல்ற வேத சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சிலுவையில முதல் வாரத்துல கன்ஃபஸ் பண்ணார். ஆமென். நான் மன்னிக்கிறேன்பா. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கினே இருக்கிறேன். எத்தனை பேர் கன்ஃபஸ் பண்ணி விட்டுறீங்க? விடவே மாட்டீங்களே. உருன்னு அப்படி சபையில இருந்து போகும்போதே உருன்னு போனா எப்படி? நீங்க சபைக்கு வந்து என்ன லாபங்க? சபைக்கு வரதோட கோல் என்னன்னா பரலோகம் போறது. இப்படி நீங்க மாம்சத்தோடு வாழ்ந்தா பரலோகம் போக முடியாதுங்க. மாம்சம் செத்தாதாங்க பரலோகம் போக முடியும். இயேசுவின் மாம்சம் செத்ததுனால தான் பரலோகத்தில் இருக்காரு. மாம்சம் சாகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து யோசிச்சு என்னெல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிறீங்களோ, சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? கன்ஃபஸ் பண்ணி விட்டுட்டா இரக்கம் பெறுவீர்கள். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு கடலின் ஆழத்துல போட்டுருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டி வீட்டுக்கு ஒரு அண்ணன் அக்கா தம்பி போனாங்க ஊருக்கு. ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் ரீகேப் பண்றேன். ஸ்தோத்திரம். இது அது இல்லை, வேற கதை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாட்டி வீட்டுக்கு கிராமத்துக்கு போனாங்க. பாட்டி வாத்து வச்சின்னு வளர்க்குற பாட்டி. ஸ்தோத்திரம். கிராமத்து லீவுக்கு போவாங்களே இப்ப சம்மர் ஹாலிடேஸ்ல, அது மாதிரி அக்காவும் தம்பியும் போயிருக்கும் போது இந்த பாட்டி காலையில ஆனா வாத்தை பக்கத்துல இருக்கிற குளத்துல மேய்க்கிறதுக்கு கூட்டின்னு போவோம். அப்படி ஒரு நாள் கூட்டின்னு போறதுக்கு இந்த பாட்டி ட்ரை பண்ணும்போது அந்த பசங்க 2 பைக் அடிச்சு, பாட்டி நாங்க நீங்க என்ன பண்றோம்? வாத்தை நான் கூட்டின்னு போய் மேய்ச்சின்னு வரோம் பாட்டி. சரி போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு பாட்டி.
போய் குளத்துல வார்த்தை விட்டாங்க. பெரிய வேலைலாம் இல்லை, குளத்துல விட்டா அது பாட்டு என்ன பண்ணியிருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம். சாயந்தரமா வீட்டுக்கு கூட்டாரணும், இதுதான் வேலை. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எடுத்து போய் விட்டுட்டு இவங்க 2 பேரும் குளத்தாங்கரையில விளையாடின்னு இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணுச்சு, அங்க இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அங்க இருக்கிற தாமரை பூ மேல அப்படி எரிஞ்சு கொண்டிருந்தது. ஒரு முறை அப்படி எரியும் போது புஷ்குன்னு உள்ள அந்த வாத்து வெளியே வந்து பாரு, தலை வாத்து தலைமலை போட்டு செத்து போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை அவங்க அக்கா பார்த்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க வாத்தை. ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போன வண்டியே பாட்டிக்கு உதவி செய்யும்படியாக அதிகமாக பொம்பளை பிள்ளைய கூடுவாங்களா, ஆம்பளை பிள்ளைய கூடுவாங்களா? ஆம்பளை பிள்ளைய கூடுவாங்க. பொம்பளை பிள்ளை எங்க வீட்டுல என்னதான் கூடுவாங்க. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க பொண்ணு தோசை ஊத்துனாலும் என் அப்பா தோசை ஊற்றணும். எங்க பையன் வந்து அப்பா பசிக்குதுன்னுவான். ஒருத்தர் வாயில விட அம்மா வராது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா நார்மலா யாரை கூடுவாங்க, வேலை செய்யணும், பாட்டிக்கு வேலை செய்யணும், சாமான் தொலைக்கணும், துணி துவைக்கணும், தண்ணிக்கு மொழணும்னா சின்ன பொம்பளை பசங்க தானே கூடுவாங்க. அது மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் பாத்திரம் தேய், இவ்வளவு வளர்ந்துக்கிற. ஸ்தோத்திரம். இப்ப நீ ட்ரெயின் ஆகணும், ஒருத்த வீட்டுல போய் வாழ போற, ட்ரைனிங் எடுத்துக்கப்போ, பாத்திரம் தேயின்னு பாட்டி சொல்லிச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இது நேரம் உள்ள போச்சு. அவன் என்ன பண்ணிக்கிறான், வீடியோ கேம் ஆடிக்கிறான் உட்காந்துக்கின்னு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இது உடனே இந்த பொண்ணு போய் அந்த பையனை கூப்பிட்டு, வா போய் பாத்திரம் தேய், நீ போய் பாத்திரம் தேய். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் நான் பாத்திரம் தேய்க்கத்தான். ஸ்தோத்திரம். ஆம்பளை பாத்திரம் தேய்ப்பானா அப்படின்னு அந்த பொண்ணு வாத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேச்சு மூச்சே இல்லை இப்போ. ஆமே நேரா போறான், பாத்திரத்தை ஃபுல்லா தேய்க்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆத்து துணி தோய். ஸ்தோத்திரம். இவன் போய் போய் துணி தோய், நான் துணி துவைக்கத்தா, உடனே அது வாத்து. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படியே வாத்து வாத்து வாத்துனே சொல்லி ஸ்தோத்திரம் அந்த பையனாண்டியே எல்லா வேலையும் வாங்கிச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அவனால வேலை செய்ய முடியல, பாவம் சின்ன பையன். கவின் மாதிரி வச்சுக்கேன், கவினுக்கும் காவியாவுக்கும் நடந்த சம்பவம்னு வச்சுப்போம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காவியா செய்யற வேலை எல்லாம் என்ன பண்ணுது, கவின் மேல தள்ளி விட்டு அதுக்கு சான்ஸ் வாத்து பார்த்துச்சுல, சாவாச்சிட்டான்ல. அதை சொல்லி 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 பிசாசு தான் இந்த காவியான்னு வச்சுப்போம். ஆமே ஸ்தோத்திரம். கவின்னு தான் நம்பலாம். ஏதோ தப்பு பண்ணிருப்போம், பிசாசு பார்த்துட்டு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை சொல்லி 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 அவன் வேலையை செய்யறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் வேலை செய்யறதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இவனாலேயே முடியாத போது, ரொம்ப நாள் தொடர்ந்து இது, இவனாலே முடியாத போது ஒரு நாள் யோசித்தான். ஸ்தோத்திரம். நம்ம எதுக்கு இந்த பொண்ணுக்கு வேலை செய்யணும், நம்ம வார்த்தை கொண்டோம், அதை பாட்டி அண்டி சொல்லிடுவோம், அவங்க 2 அடி வச்சா கூட வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி பாட்டி உள்ள பெட்ரூம்ல இருந்தாங்க. போய் அழுதுக்குனே, பாட்டி பாட்டி. ஸ்தோத்திரம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் காத்து மேய்க்க போனோம்ல, சரிப்பா சொல்லுப்பா. ஸ்தோத்திரம். அழுதுனே சொல்றான். அப்ப நான் கல் எடுத்து விளையாடின்னு இருந்தேனா, சரி ஸ்தோத்திரம். அப்ப நான் கல் எடுத்து எறியும் போது அந்த சைடு ஒரு வாத்து வந்துச்சா, சரி ஸ்தோத்திரம். வாத்து தலைமையில கல்லு பட்டுச்சா, வாத்து செத்து போச்சு பாட்டி. அப்படியா, சரி ரைட் விடுப்போம் அப்படின்னு. பாட்டி பாட்டி செத்து போச்சு, ஒன்றும் இல்லை, அது எஃபெக்டே இல்லை அதுக்கு. சரி செத்து போச்சா, ரைட் விடு போனிச்சு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஆடாப்பா, இது ஏற்கனவே தெரியாம, ஸ்தோத்திரம், இந்த சிம்பிள் மேட்டர் தெரியாம நம்ம தான் மாட்டிக்கிறோம். இப்போ யோசனை 2 பேர் சொன்னா என்ன பண்ணிடுவாரு மேட்ரை, அதை ஒன்னும் இல்லை, நீ தெரிஞ்சுக்கணும்ல, தப்புன்னு புரிஞ்சுக்கணும்ல, அது போதும் போன்றுவாரு. ஸ்தோத்திரம். நம்ம அதை செய்யாமையே என்ன பண்ணிக்கிறோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டுக்கிறதுனால அவன் சொல்ற வேலை செஞ்சுக்கின்னு. ஆமே டாஸ்மார்க் வண்டி விடுறான், 6 மணிக்கெல்லாம் போறோம், வேற வழி இல்லை. ஆமே ஸ்தோத்திரம். சாப்பிட்ட உடனே டம் அடின்றான், அதை செய்யறோம். ஆன்ஸ் போடுன்றோம், அதை செய்யறோம். ஸ்தோத்திரம். ஏன் அவனிட மாட்டுக்கிறோம். ஆன்ஸ் போறத அவன் பார்த்துட்டான், டம் அடிக்கிறத பார்த்துட்டான், தண்ணி அடிக்கிறத பிசாசு பார்த்துட்டான், அதை பிடிச்சி வச்சுக்கிறான் கையில. எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல கையை தூக்கி தான் சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த நாள் காலைல எழுந்துச்சு போய் சாமான் தேய். ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அது போச்சுடா இங்க வா. ஸ்தோத்திரம். போய் சாமான் தேய். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அதெல்லாம் தேய்க்க மாட்டேன். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அதெல்லாம் தேய்க்க மாட்டேன்றான். டேய் போய் தேய்டா, நான் தேய்க்க மாட்டேன். ஸ்தோத்திரம். 3வது வாத்து அப்படின்ச்சு. இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. அது நேத்துனா. ஸ்தோத்திரம். வாத்து நேத்து முடிச்சிட்ட மேட்ரை நான்லாம் செய்ய முடியும், நீ போய் பாத்திரம் தேய்ந்தான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அது மாதிரி சொல்றவங்களா இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள். நேத்தோட முடிஞ்சு போச்சு வாத்து. நேத்து வாத்துன்றதுல உங்களுக்கு இருக்கிற மாம்சத்தை போட்டுங்க, கசப்பு நேத்து
குட் ஃப்ரைடே போயிடுச்சு. கோபம் நேத்து, சண்டை, சண்டை போட்டாங்களா போடுறாங்களா பார்த்து நேத்து நிற்கிறாங்க, திருப்பி சண்டை போடுறாங்களா பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே இராதபடிக்கு தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டால் பாட்டி ஒண்ணுமே அது காதுல கூட வாங்கல. இயேசுநாதர் அப்படிதான், அதை விட ரொம்ப நல்லவர் இயேசுநாதர் பாட்டியை விட. ஆமே, நான் போய் தப்பு பண்ணிட்டேன்பா, நான் போ, ரைட், இனிமேல் செய்யாத. ஆமே, விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுனிடத்துல கொடுக்குறாங்க. இவள் விபச்சாரத்துல கையமையமா பிடிக்கப்பட்டால், ஏமா செஞ்ச, எதுக்கு, எதுவுமே கேட்கல. அவர் எதுனா கேட்டாரா? விபச்சாரம் செய்யாதிருப்பான் கற்பனை உனக்கு தெரியாதா, கட்டளை தெரியாதா, போட்டு போட்டு நச்சரிச்சாரா? ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே செய்யலங்க. ஸ்தோத்திரம். ஒரே கேள்வி அவங்கள பார்த்து கேட்டாரு, உங்களில் யார் பாவம் செய்யல? அவன் கல்லடினாரு, ஒருத்தனாடிகளை போட்டு போயிட்டான். இப்ப ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, அவர்கள் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்களா? இல்ல, நானும் உன்னை தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது, நானும் உனக்கு பனிஷ்மெண்ட் பண்ண தர போறது இல்ல, நீ போலாம், இனி 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 கன்ஃபஸ் பண்றவங்க இனி அந்த வசனத்தை மறக்கக்கூடாது. கன்ஃபஸ் பண்ணிட்டு அதோட தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டு விடுகிறவனோ. இங்க வந்து அறிக்கை பண்றது, வெளியே போய் பழைய வேலையை காட்டக்கூடாது. ஒன்ஸ் அறிக்கை பண்ணி விட்டுட்டா உங்க மேல தேவ இரக்கம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. மறுபடியும் அந்த பாவங்கள் தலை தூக்காதபடிக்கு கர்த்தர் அந்த காரியங்களுக்கு மேல அவருடைய வல்லமையை கொடுத்து டாமினேட் பண்ணி, ஸ்தோத்திரம், உங்களை உண்மையான கிறிஸ்துவினுடையவர்களாய் மாற்றுவார். அப்படி மாற்றுவதற்காக தான் கடந்த வாரம் ஃபுல்லா உங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். இன்னமும் மாறாம, இன்னமும் உங்க மாம்சம் சாகாம, சிலுவையில் அடிக்காம நீங்க தொடர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு மறுபடியும் நல்ல வாய்ப்பு. நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு உங்களுக்குள்ள என்ன உறுத்தி கொண்டிருக்கிறதோ வாத்து மாறி, ஆமே, அதெல்லாம் தயவுசெய்து என்ன பண்ணணும்? கன்ஃபஸ் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அறிக்கையிடணும். அறிக்கையிடணும்னு சொன்னாங்கன்ட்டு அறிக்கை விட்டு போயிடக்கூடாது. ஆமே, ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை விட்டுன்னா வெளியே போனா ஒரு புது சிருஷ்டி. உயிர் தெழுந்த இயேசு எப்படி உயிர் தெழுந்து வெளியே வந்த போது முழுசா மாறி இருந்தார். ஆமே, முழுசா மாறி இருந்தார். எப்படி மாறி இருந்தார்? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போறாரு, எல்லாம் பூட்டிட்டு யூதருக்கு பயந்து உள்ள இருக்கிறாங்க, உள்ள போறாரு. இதுதான் உயிர் தெழுந்த சரீரம், மகிமையின் சரீரம், பரலோக சரீரம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த உயிர் தெழுந்த ஆளரை முடிச்சிட்டு நீங்க அப்படி போகணும்னு நினைச்சா, நீங்க இந்த நேரத்துல கண்டிப்பாக உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பா எனக்கு தெரியாதுங்கலாம் சொல்ல முடியாது. நம்மளாம் குழந்தைங்களே கிடையாது. நீங்க தெரிஞ்சுதான், துணிகரமா இது தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்வீங்க. துணிகரமான பாவங்கள் தான் செய்வீங்க. எல்லாருமே தப்புன்னு தெரிஞ்சே செய்வீங்க. ஸ்தோத்திரம். விடவே முடியல, ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. எவ்வளவு நான் முயற்சி பண்றேங்க, முடியல, ஸ்தோத்திரம் அப்படின்ற நிலைமையில ஒருவேளை நீங்கள் இங்க இருந்தால், தயவுசெய்து பைபிளை மூடிட்டு முழங்கால் பிடிடுங்க. ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போறோம். இது குட் ஃப்ரைடே செய்தி. இப்பதான் ஈஸ்டர் செய்திக்கு போக போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பைபிளை மூடுங்க, செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. நல்ல வாய்ப்புங்க. இது மாதிரி மறுபடியும் சான்ஸ் யாருக்கும் வராது, உங்களுக்கு வந்திருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏதாவது வாத்து போன்ற காரியங்கள் இருக்குதா? ஸ்தோத்திரம். நீங்களும் தைரியமா நேத்துன்னு சொல்லணும் பிசாசுக்குனா, இந்த நாளை நீங்க பயன்படுத்தணும். எத்தனை பேர் பயன்படுத்த போறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் உற்சாகமா நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி என்ன காரியம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணு, உங்களை எந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாமல் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது, அதை செக் பண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணுமே. ஹல்லேலூயா. 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 அதை செக் பண்ணி பார்க்கணுமே, அதை செக் பண்ணி பார்க்கணுமே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த சின்ன காரியம் இருந்தா கூடங்க ஸ்தோத்திரம். பிரசங்கி 11வது அதிகாரத்துல ஒரு அருமையான வசனம், 10வது அதிகாரத்துல முதல் வசனங்க. வீட்டுல போய் நீங்க தயவு செய்து படிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் தயவு செய்து படிக்கணும். என்ன தெரியுமா? செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும்.
பரிமள தைலம் இருக்குத, ஸ்தோத்திரம், அதுல ஒரு ஈ விழுந்தாலும் செத்து அது கெட்டு போயிடுமா ஃபுல்லா. ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கனத்திலும் மகிமையிலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யணும் வசனம் சொல்லுது. ஆமென். நீங்க எல்லாத்துலயும் சிறந்தவர்களா இருக்கலாங்க, இந்த தேவ சமூகத்துல செய்யாமல் இருக்கிற அந்த மதீனம், அறிவில்லாத தனம், தேவனை அறிந்து அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க முடியாத நிலைமை உங்க கனத்தையும் எல்லாத்தையும் கெட்டு போக பண்றோம். ஆமே, உங்க பேரை கெடுத்துருங்க. நீங்க அறிக்கை செஞ்சு விட்டுட்டீங்கன்னா உங்க பேர் பிரஸ்தாபம் ஆகுங்க. நீங்க அதை மறைச்சிட்டு உங்க மதீனத்தால நீங்க சும்மா போயிட்டீங்கன்னா உங்க பேரை சீக்கிரத்துல அந்த மதீனம் கெடுத்துருங்க. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி கெடுத்துருமா? நாரி கெட்டு போக பண்ணும், நாரி கெட்டு போக பண்ணும். அந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் உங்க மேல காரி துப்புவாங்க, உங்களை குறித்து கேவலமா பேசுவாங்க, உங்க பேரை கெடுப்பாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. உங்களுக்குள் இருக்கிற சொற்ப மதியினம், உங்களுக்குள் இருக்கிற சொற்ப மதியினம், உங்களுக்குள் இருக்கிற அறிவில்லாததானோ. ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல என்னதான் பாவம் தெரிஞ்சாலும் அதை அறிக்கை செய்து விட முடியாமல் இருக்கிற சபையே, இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. போன வாரம் போல இந்த வாரத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. போன வாரத்தை சபைக்கு வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். இந்த வாரம் அப்படி இல்ல, இந்த வாரம் அப்படி இல்ல, இன்னைக்கு அப்படி இல்ல, இதுக்கப்புறம் தருணம் கிடைக்க போகிறது இல்லை, இல்லை 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 இல்லை. கையை தட்டி கன்ஃபஸ் பண்ணு சபையே, கன்ஃபஸ் பண்ணு சபையே, கன்ஃபஸ் பண்ணு சபையே, கன்ஃபஸ் பண்ணு சபையே, அறிக்கை செய் சபையே. எந்த காரியமா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், சின்ன காரியமா இருந்தாலும், சின்ன காரியமா இருந்தாலும், ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் மன்னிக்கிற அந்த சின்ன குணங்க, அவர்கள் எல்லாம் மன்னிக்கிற அந்த சின்ன குணம் இயேசுக்குள்ள மன்னிக்க முடியாம போயிடுச்சுன்னா, ஸ்தோத்திரம், நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி சிலுவையில ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம், அவர் மன்னித்தார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளில தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நீங்க யாரையாவது மன்னிக்காம இருக்கிறீங்களா பாருங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. வாயை தருவ, மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்ப்பா, நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன்ப்பா, இயேசுவே நீங்களும் அவங்கள மன்னிச்சிருங்க சொல்லுங்களேன், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மனப்பூர்வமா மன்னிங்க. மன்னிக்காதிருப்பது பெரிய பாவம், மன்னிக்காதிருப்பது பெரிய பாவம், கசப்பு பெரிய பாவம். இதெல்லாம் நம்ம சின்ன பாவம் நினைச்சிருப்போம், இதெல்லாம் பெரிய பாவம். நல்ல கையை தட்டி இல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, நான் எல்லாரையும் மனசார மன்னிக்கிறேன்ப்பா. யார் மேலேயும் கோபம் கிடையாது, யார் மேலேயும் கசப்பு கிடையாது, யார் மேலேயும் மூர்க்கம் கிடையாது, யார் மேலேயும் ஆண்டவரே பகை உணர்வு கிடையாதுப்பா. ஹல்லேலூயா. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன்ப்பா. இயேசுவே நீங்களும் அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்களும் அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் நம்ம விட்டு இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒருவன் ஒரு இடத்துல 1000 ரூபாய் ஸ்தோத்திரம் கடன் வாங்குறான், ஸ்தோத்திரம், அதுல இருந்து இன்னொருத்தனுக்கு 100 ரூபாய் கொடுக்குறான், ஸ்தோத்திரம். அவன் வெளிநாடு போயிட்டு வந்து அந்த 1000 ரூபாய் அவனை கூப்பிட்டு வட்டியை முதலோடு கேட்கும் போது அவனால கொடுக்க நிர்வாகம் இல்லை, ஸ்தோத்திரம். உடனே அந்த ஆள் பார்த்தாரு, சரி போ, உன்னுடைய காரியங்கள் கடன் எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறான். அவன் வழியில வந்து கொண்டிருக்கும் போது 100 ரூபாய் கடன் வாங்கினவர் எதிர்பட்டான், ஸ்தோத்திரம். அவனுடைய கழுத்தை நெரித்து தொண்டையை பிடித்து 100 ரூபாய் இப்ப வைக்கணும்ன்றான், ஸ்தோத்திரம். அவன் எவ்வளவு கெஞ்சான், இல்லைங்க நிர்வாகம் இல்லை, நிர்வாகம் இல்லை, ஸ்தோத்திரம், நான் கண்டிப்பா கொடுக்குறேங்கன்னு சொன்னாலும் விடாமல் அவன் கழுத்தை நெரித்து இப்பயே கொடுக்கணும்னு சொல்லும் போது அதை 1000 ரூபாய் கொடுத்த ஊழியக்காரர்கள் பார்த்துட்டு போய் அவங்க எஜமானன் சொல்லிட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. உடனே அந்த எஜமானவனை அழைத்து அனுப்பி அதில் சொல்லுங்க அல்லேலூயா, நீ கண்டிப்பாக 1000 ரூபாய் கொடுக்கும் வரை இவனை கொண்டு போய் ஸ்தோத்திர சித்திரவதை பண்றவன் கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. இங்க 1000 ரூபாய் கொடுத்தவர் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நமக்கு 1000க்கு மேல செஞ்ச பாவமா இருந்தாலும் நாம் நிர்வாகம் இல்லாத போது ஸ்தோத்திரம் அதை மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்ப மன்னிக்கிறார் தெரியுமா? நாம யாரிடத்திலாவது பிரச்சனை பண்ணிட்டு அவங்கள மன்னிச்சிருந்தா, மன்னிப்பு பெற்ற நான் வாங்கின 1000 ரூபாய் வாங்கின நாம 100 ரூபாய யாருக்காவது கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு அவங்கள மன்னிக்காம இருந்தா, 1000 தப்பு செஞ்சு நம்ம மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, பிதா அதை மன்னிக்கிறது இல்லை. உங்க தப்பிதங்களை, மற்றவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். மற்றவருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாமல் இருந்தால் உங்கள் தப்பிதங்களையும் பிதா மன்னிக்க மாட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறோம், பிதா எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கிறார். எதனால?
நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. கரங்களை இப்போ உயர்த்தி ஸ்தோத்திரம். யாருக்கும் கண்ணு முன்னாடி வராங்க? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் மனப்பூர்வம் மன்னிக்கிறேன்ப்பா, மனப்பூர்வம் மன்னிக்கிறேன்ப்பா. ஜெபம் பண்ணுங்க. உங்களை எதுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்றாரு ஆவியானவர் எனக்கு தெரியல. உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்களை பரலோகத்தில் பார்க்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கசப்பு, கோபம், சண்டை, பொறாமை, வெறுப்பு யார் மேல இருக்குது பாருங்க. ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் இன்னைக்கு ஒப்புரவாகிறேன், இன்னைக்கு நல்மனம் பொருந்துறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. தாவீது ஜெபிக்கிறார், என்னை கழுவும் ஆண்டவரே, நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேனப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் கசப்போடு போனால் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சபைக்கு வந்து எந்த பிரயோஜனமே இல்லைங்க. கிறிஸ்துவை நான் அறியாதவனாக புறஜாதிகள் எப்படி நரகத்துக்கு போகிறார்களோ அங்கதான் நானும் போக வேண்டிய சூழ்நிலை. இந்த 39 காரியத்துல ஏதாவது ஒன்று இருந்தாலும் உங்களை நாரி கெட்டு போக பண்ணுமா? ஸ்தோத்திரம். உங்களை நாரி கெட்டு போக பண்ணும். அதனால நீங்க நல்லா மனசுல எழுதி வச்சுங்க. கசப்போடு அல்ல, ஸ்தோத்திரம், கசப்போடு அல்ல, கோபத்தோடு அல்ல, சண்டையோடு அல்ல, எங்கிருந்து போகிற போது ஸ்தோத்திரம் ஜெயித்தவர்களாய் போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்தவராலே ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் என்றும் ஜெயமே, ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் என்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நாம